எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன? எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். சின்ன வயசுலேருந்து தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கதை. என்ன கதை? காக்கா வடை சுட்டு பாட்டி தூக்கின்னு போச்சு. கரூரில் சிலபஸை மாற்றிட்டு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த கதை எதுக்கு வச்சுருக்கோம்? மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? நாம ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க, இதான மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார். டே, ஒரு பாட்டி வடை சுட்டுனுச்சுடா, காக்கா வந்து திருடின்னு போயிடுச்சுடா, மரத்து மேலே உட்காந்துச்சுடா, நரி வந்துச்சுடா, நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடுச்சுடா, வடை அது பாட்டு பாடிச்சுடா, வடை கீழே வந்துச்சுடா, நரி எடுத்துன்னு போயிடுச்சுடான்னார். பையன் கேட்டான், கதைலாம் ரொம்ப நல்லா இருக்குது, காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்கோ? காக்கா வடையை எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதான்னா. வாத்தியார் சொன்னார், இல்லை இல்லை, காக்கா திருடின்னு தான் போச்சு. ஏன் சார் திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, திருடின்னு தான் போயிடுச்சுன்னார். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னொன்னே வாத்தியார் திருட்டுன்னா என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். தாடா, திருட்டுன்னா என்ன தெரியுமா? நாம் ஒருத்தங்களை கேட்காம அவங்க கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும்போது அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க பொருளை எடுத்தால் அதுக்கு என்ன பேர்? திருட்டுன்னு பேர். இந்த பாட்டியுடைய ப்ராப்பர்ட்டியான இந்த வடையை பாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் பாட்டி கவன பக்கம் வேறு பக்கம் திரும்பும்போது இந்த காக்கா எடுத்துன்னு போயிடுச்சு, அதனால் இது திருட்டுன்னு சொல்லிட்டார். பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி உக்காண்டான். அடுத்த நாள் வாத்தியார் வந்தார், வேறு பாடம். பசு நமக்கு பால் தருகிறதுன்னாரு. பையன் கேட்டான், பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் இருக்குது எடுத்துக்கோன்னு? பசுக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் கறக்குறீங்க, இது திருட்டு இல்லையா? பசுவிடம் இருந்து பால் திருடுகிறோம் சொல்லி சார். காக்கா எடுத்தால் மட்டும் திருட்டு, நீங்கள் எடுத்தால் திருட்டு இல்லையாண்ணா? இது இப்படி பையன் கரெக்டு தானே? கரெக்டு தானே? நம்ம மாடுக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் பால் கறக்குறோம்.